ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2025 இந்தோனேஷியன் லாங்குவேஜில் ஹாரர் மூவியாக ரிலீஸ் ஆன கோடான் ஷேட்டன் யாங் டெர்குட்டுக் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்கள் போடுற ஒரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஹீரோ தான் காட்டுறாங்க. பயப்புள்ள என்ன பண்ணிட்டு ஜெயிலுக்குள்ளே வந்துச்சுன்னே தெரியல, ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கான். ஆனால் ஹீரோக்கு தெய்வ பற்றி ரொம்ப ஜாஸ்தி. எப்போ பார்த்தாலும் குரானை தான் படிச்சுட்டு இருப்பான். அதுக்கப்புறம் அல்லாவை நினச்சி பிரார்த்தனை பண்ணிகிட்டே இருப்பான். ஹீரோ என்ன வேலை பண்ணிட்டு இருந்திருப்பான்னா, அவன் பேய் ஓட்டுவான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன பசங்க இங்கே ஊரில் இருக்க எல்லாத்துக்கும் குரானை பற்றியெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பான். அதான் வேலையவே பார்த்துட்டு இருப்பான். இப்போ ஹீரோ ஜெயிலுக்கு வரத்துக்கு 7 மாதத்துக்கு முன்னாடி என்னாச்சு அப்படிங்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஹீரோவோட அழகான ஃபேமிலி தான் காட்டுறாங்க. ஹீரோ, ஹீரோயின், அதுக்கப்புறம் அவனோட 2 பொண்ணுங்க. ஹீரோக்கு எப்படி தெய்வ பற்றி ரொம்ப ஜாஸ்தியோ அதே மாதிரி அவன் குடும்பத்தில் இருக்கிற 3 பேத்துக்குமே தெய்வ பற்றி ரொம்ப ஜாஸ்தி. காலங்காலத்தில் எந்திரிச்சோடனே 4 பேருமே அல்லாவை நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை பண்ண ஆரம்பிப்பாங்க. ஹீரோ பிரார்த்தனையெல்லாம் முடிச்சோம். அதுக்கப்புறம் ஹீரோ அந்த பிரார்த்தனை பண்ற இடத்துலயே அந்த ஊர்ல இருக்கிற சின்ன பசங்களுக்கெல்லாம் குரான்ல என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லி டியூஷன் எடுப்பான். அது எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு சரி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவனோட 2 பொண்ணுங்களும் ஸ்கூலுக்கு போகிறது வந்து டைனிங் டேபிள்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் சமைச்சு கொண்டு வராங்க. என்ன சமைச்சு கொண்டு வருவாங்கன்னா கிழங்க தான் சமைச்சு கொண்டு வருவாங்க. இதை பார்த்தோன்னே சின்ன பொண்ணோட மூஞ்சி டல் ஆயிடுது. ஏன்னா ஹீரோட குடும்பம் ரொம்ப வறுமையில தான் இருக்கும். அடுத்த வேலை சாப்பாட்டு கூட வழியில அவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க. ஹீரோக்கும் போதுமான வருமானம் இருக்காது. ஹீரோயின் ஒரு துணி கடை வச்சிருப்பாங்க. அந்த துணி கடையில இப்போ அவ்வளோக்கு வருமானம் இருக்காது. சின்ன பொண்ணோட மூஞ்ச பார்த்தா ஹீரோ, அம்மா எல்லாம் நமக்கு ஏதாச்சும் கொடுத்துருக்காரு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கணும், நிறைய பேருக்கு இது கூட கிடைக்காம இருக்குல்ல அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லுவான். இதை கட்டணும் சின்ன பொண்ணு அப்படியே பழையபடி மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் 3 பேருடைய ஃபன் பண்ணிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வேலையை பார்க்க கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன்ல பழைய பொருள் எல்லாம் போட்டு வச்சிருக்க குடோனுக்குள்ள யாரோ அழுகுன மாதிரி சத்தமெல்லாம் கேக்குது. அந்த குடோனோட கதவு மெல்லமா ஓப்பன் ஆகுது. கதவுக்குள்ள பார்த்தா ஒரு பொண்ணோட கையெல்லாம் கயிறு போட்டு கட்டி வச்சிருக்காங்க. அது இல்லாம காலையில் செம பெரிய கட்டையை வச்சு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பொண்ணோட அப்பா தான் அப்படி கட்டி போட்டு வச்சிருப்பாரு. இந்த பொண்ணுக்கு பேய் பிடிச்சதுனால கதவுக்குள்ளே எங்க அம்மா தான் நின்றுட்டு இருப்பாங்க. அம்மா எனக்கு கையெல்லாம் பயங்கரமா வலிக்குதுமா, ப்ளீஸ்மா கட்டை அவுத்தி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அழுதுட்டே கேட்கறா. செல்லம் அழுகாதரா, உனக்கு உதவி பண்றதுக்காக அதனால அப்பா ஆளா கூட்டிட்டு வர போயிருக்காரு, கொஞ்சம் வழிய போறதுக்கோ. சரி நான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கேட்கறாங்க. அம்மா எனக்கு சாப்பாடுலாம் இப்ப வேணாமா, கைதாமா பயங்கரமா வலிக்குது, ப்ளீஸ்மா கட்டை ஊத்தி விடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா. பொண்ணு அழுகிறத பார்த்தா அம்மானாலையும் தாங்க முடியல. பொதுவாக குழந்தைங்க கஷ்டப்பட்டு அம்மானால தாங்கவே முடியாது. சரி கை கட்டை அவுத்துடலாம், கால் தான் லாக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கை கட்டை அப்படியே லைட்டா லூஸ் பண்றாங்க. ஜாடிக்குள்ள இருந்து பூதம் வந்த கதையா அந்த பொண்ணோட உடம்புக்கு போய் அப்படியே மொத்தமா வெளியே வந்துருது. வந்துட்டு அந்த பொண்ணோட மூக்குல அப்படியே ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கும். அது அப்படியே நாக்கிட்டு அப்படியே நக்குது. இதெல்லாம் பார்த்தா இங்க அம்மாவுக்கு பயங்கரமா பயம் எடுக்குது. சரி வெளியே வந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து வெளியே வரலாம் ட்ரை பண்றாங்க. அந்த பேயோட சக்தியை பயன்படுத்தி கதவை டோட்டலா லாக் பண்ணிடுது. எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள இருந்து அம்மா தட்டி தட்டி கூப்பிடுறாங்க. ஆனா வெளியே இருக்க யாருக்குமே கேட்க மாட்டேது. இந்த பொண்ணோட அப்பா எங்க போயிருப்பாருன்னா இந்த ஊர்லயே பேய் ஓட்டல ஹீரோ தான் பெரிய ஆளு, அவனை கூட்டுறது தான் போயிருப்பாரு. கரெக்டா அந்த பொண்ணோட அப்பாவும் ஹீரோ அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பொண்டாட்டி உள்ள கத்துற சத்தம் புருஷனுக்கு கேக்குது. வேகமா கதவை திறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வந்து கதவை தட்டி தட்டி பாக்குறாங்க. அவங்களாலையும் ஓப்பனே பண்ண முடியல. அப்படியே உள்ள பயந்துட்டு இருந்தாமா. சரி பேய் என்ன பண்ணுதுன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொல்லமா தலையை திருப்பி பாக்குறாங்க. பொண்ணு முழுக்க பேயா மாறி நிக்கிறா. அந்த பொண்ணோட கண்ணுல கருமொழியே இல்ல, ஃபுல்லா வெள்ளை கலர்ல மாறி இருக்கு. அப்படியே ஏர்லயே பறந்து அம்மாவோட களத்தை பிடிச்சி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நெருக்க ஆரம்பிக்கிறா. அவங்க அம்மானால வலியை தாங்கவே முடியல. சரி கையை வச்சு தடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவில் கையை கொண்டு வராங்க. அந்த பேய் அப்படியே கையில் இருக்கிற ஒரு சதையை அப்படியே கடிச்சு கீழே துப்பிடுது. வலி தாங்க முடியாம அம்மா கதறாங்க. ஆமா அப்படியே தூக்கி சொரட்டி ஒரு இடத்துல அடிக்குது. அதுக்கு அப்படியே களத்தை பிடிச்சி நெரிச்சிட்டு இருக்கோம். வெளியிருந்து ஹீரோவும் அந்த பொண்ணோட அப்பாவும் அப்படி கதவை உடச்சிட்டு உள்ள வந்துடுறாங்க. வந்து அப்படியே பேயை பாக்குறாங்க. அந்த லேடியோட களத்தை பிடிச்சி இந்த பேய் நெரிச்சிட்டு இருக்கோம். அப்படியே அந்த பேய் திரும்பி ஹீரோவை தான் பாக்குது. இவன் தான் நம்மள ஓட்ட வந்திருக்கானா, சரி ஃபர்ஸ்ட் இவன் சோழியை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் இவங்கள பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ டேகரி வந்து களத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்குது. ஹீரோ சரி நீங்க வெளியே போயிடுங்க, நான் இந்த பேயை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கப்புறம் அப்படியே அந்த பொண்ணோட அப்பா அம்மா வெளியே வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பேய்க்கு ஹீரோக்கும் பயங்கரமா சண்டை நடக்குது. அந்த பேய் வந்து ஹீரோ சுரட்டி அடிக்குது. சட்டையெல்லாம் பிடிச்சி அப்படியே பூரி கிழிச்சு விட்டுருது. ஹீரோனால தாங்கவே முடியாத வழி. ஒரு கட்டத்தில் சரி ஃபுல் பவரையும் காட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் அப்படி அடிச்சு கையை இழுத்து பிடிச்சி லாக் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணோட நெத்தியில கையை வச்சு தொடர்ந்து மந்திரவாதிகளை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அந்த பேயை அடைக்கிறான். அதுக்கப்புறம் அப்படியே அந்த பொண்ணோட வீட்டில் தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாவோட கையை அந்த பேய் கடிச்சு துப்பி இருக்கும்ல, அதுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ பொண்ணுக்கு சரியானதுனால பக்கத்துல தான் அந்த பொண்ணு உட்காந்துட்டு இருக்கோம். அம்மா நீ மன்னிச்சிருங்கம்மா, எனக்கு தெரியாம இதெல்லாம் பண்ணிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு மன்னிப்பு கேட்கறா. பரவாயில்லம்மா, உடம்புல அந்த தீய சக்தி இருந்ததுனால தானே இப்படி பண்ணினேன்,
இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது, கொஞ்சம் நாளையில சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோச்சி என்ன வர அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அந்த பொண்ணோட அப்பா நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு காசு எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்துட்டு ஹீரோட கொடுக்குறாரு. ஏற்கனவே ஹீரோட குடும்பம் அடுத்த வேலை சாப்பாட்டு கூட வழி இல்லாம ரொம்ப பசி பட்டினில இருப்பாங்க. பொதுவா நாமெல்லாம் இந்த மாதிரி நிலைமையில இருந்தோம்னா காசை வாங்கிடுவோம். ஆனா ஹீரோ இந்த காசை வேணாங்கிறான். இதெல்லாம் எனக்கு கொடுத்த வரோம், இதை நான் ஒரு சேவையை தான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்களும் உங்க ஃபேமிலி நல்லா இருந்தாவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே கிளம்பி போயிடுறான். அடுத்த சீன்ல ஹீரோயின் துணி கடையில் அவங்க துணியில எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு லேடி வந்து துணி வாங்க வராங்க. வந்துட்டு ஒரு மெட்டீரியல் எடுத்து பார்த்துட்டு இது எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஹீரோயின் 17,000 அப்படின்னு சொல்றாங்க. என்ன மேடம் இவ்வளோ திக்னஸ் கம்மியா இருக்கு, இதுக்கு போய் இவ்வளோ ப்ரைஸ் சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்ல மேடம் இந்த குவாலிட்டி நல்லா இருக்கும், திக்னஸ் நீங்க ஏற்கனவே வச்சிருக்கதோட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல மேடம் நான் வச்சிருக்கிறது ஏற்கனவே ரொம்ப திக்னஸ் இருக்கு, உங்க கடையில் எல்லாமே ரொம்ப காஸ்ட்லி இருக்கு, எனக்கு எந்த பொருளும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி அங்க வந்து போயிடுறாங்க. இன்னைக்கு எந்த விவரமா இருக்காது. இதை நினைச்சு அப்படி ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படா குடும்பத்தை அடுத்து நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல சீனும் கட்டாது. ஹீரோனோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரான். வரும்போது நைட்டுக்கான டின்னரும் வாங்கிட்டு வரான். ஹீரோயின் தான் கதவை திறக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ ஏதோ ஒரு பெரிய டான் மாதிரி அவன் குடும்பத்தில் இருக்கிற 3 பேர் வந்து அவன் கையை பிடிச்சி மொத்தம் கொடுத்துட்டு போறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து நைட் டின்னர் இருந்தாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணுங்கிட்ட கொடுக்குறான். பொண்ணுங்க அதை வாங்கிட்டு போய் உள்ளுக்குள்ள போயிடுறாங்க. அப்பதான் ஹீரோயின் வந்து அந்த பேய் புரண்டி விட்டுச்சுல சட்டை, அதை பாக்குறாங்க. என்னங்க சட்டை கிழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஏமா சண்டையில கிளியாதான் சட்டை எங்க இருக்கு, அடி ரொம்ப இன்னைக்கு ஜாஸ்தியோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லாம ஓரளவுக்கு தான் அடி வாங்கினேன், அப்புறம் கடைசியா ஒரு கிடுக்கு பிடி போட்டு அந்த பேய் ஒரு வழியா அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரி இன்னைக்கும் வழக்கம் போல காசு வேணும்னு சொல்லியிருப்பீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறாங்க. நான் எத்தனை டைம் சொல்லியிருக்காமா இதை காசுக்காக பண்ண மாட்டேன், இதெல்லாம் எனக்கு கொடுத்த வரோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். சரி உங்க கடை எப்படி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். வழக்கம் போல தாங்க, இன்னைக்கு ஒரு விவரம் அவளை எப்படி நம்ம குடும்பத்தை ரன் பண்ண போறோங்கிறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்புறாங்க. நம்ம பெரிய பொண்ணும் ஸ்கூலை முடிச்சுட்டு இப்ப காலேஜ் போக போறா, சின்ன பொண்ணு ஹையர் ஸ்டடீஸ்க்கு வர போறா, இந்த செலவெல்லாம் எப்படி நம்ம சமாளிக்க போறோங்கிறது எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. கவலைப்படாதமா, அல்லாஹ் நமக்கு நல்லது ஒரு வழி காட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப நம்பிக்கையா சொல்றான். ஹீரோக்கு என்னதான் கஷ்டத்துல இருந்தாலுமே அவனுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி தான் அவன் குடும்பத்தில் இருக்கிற 3 பேருமே கண்டிப்பா அல்லாஹ் நமக்கு நல்ல வழி காட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நம்பிக்கையா இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட் டின்னர் அப்படியே ஜாலியா பேசி சாப்பிட்டு இருக்காங்க. அப்படியே இந்த இடத்துல சீனும் கட்டாது. ஹீரோட பொண்ணு கிளாஸ் ரூமுக்கு வெளியே ஸ்கூல்ல படிச்சிட்டு இருப்பா ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு. இன்னொரு பக்கம் அவ கிளாஸஸ் அந்த நிறைய பசங்க எல்லாம் ஃபுட்பால் விளையாண்டு இருக்கானுங்க. கிளாஸ் ரூம்குள்ள அவ கிளாஸ் அந்த 3 பெரிய பணக்கார திமிரு பிடிச்ச பொண்ணுங்களா உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. எல்லாத்த பத்தி கிண்டல் பண்ணிட்டு அந்த விளையாண்டு இருக்கிற பசங்களா சரி வாடா கேனின் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேனின் கிளம்புறானுங்க. அதுல ஒரு பையன் ரொம்ப நாளா இவளுக்கு ரூட் விட்டுட்டு இருப்பான். சரி நீங்க எல்லாம் போங்கடா நான் என் செல்லத்துக்கிட்ட பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹீரோட பொண்ணுகிட்ட பக்கத்துல உட்காந்துக்கிறான். நான் உங்கள்கிட்ட ரொம்ப நாளா கூப்பிட்டுருக்கேன், வா வீட்டுக்கு போகும்போது என் கூட பைக்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நீ எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே அந்த ரூம்குள்ள வந்து அந்த திமிரு பிடிச்ச 3 பொண்ணுங்களும் பார்த்துட்டு இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு ரொம்ப நாளா இவனுக்கு ரூட் விட்டுட்டு இருப்பா. அவளுக்கு உள்ள அப்படியே புகைய ஆரம்பிக்குது. இல்ல அதெல்லாம் ரொம்ப தப்பு, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் யார் கூடயும் மோட்டார் சைக்கிள தனியா வர மாட்டேன், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என் அத்திம்பேல் கூட மட்டும் தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி நீ மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளாஸ் ரூம்ல வேகமா எந்திரிச்சு வரா. ஹீரோட பொண்ணு வரும்போது அந்த ஆப்போசிட்ல அந்த 3 திமிரு பிடிச்ச பொண்ணு கிளாஸ் ரூம்ல நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணு மேல மோதுவா பொத்துன்னு அவ கையில இருக்கிற போன் கீழே விழுந்து உடஞ்சு போயிடுது. இதை பார்த்து அந்த பொண்ணுக்கு பயங்கரமா கோவம் வருது. உடனே ஹீரோயினோட பொண்ணு பதட்டமாக ஆரம்பிக்கிறாங்க. என்னைய மன்னிச்சு நான் தெரியாம தான் முட்டிட்டேன்னு சொன்னா இந்த உடஞ்ச போன் திருப்பி சரியாயிடுமா, ஒழுங்கா இந்த போன் எனக்கு ரீப்ளேஸ் பண்ணி தர, இல்லைன்னா வச்சுக்கோ போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. இதெல்லாம் நினைச்ச அப்படியே ஹீரோட பெரிய பொண்ணுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவங்க வீட்டுல அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐயோ இந்த போனை மாத்தி தரணும்னு எப்படி மாத்த முடியும், இது வேற ஐபோன் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துட்டு யோசிச்சுட்டு இருக்கா. அப்படியே இந்த இடத்துல சீனும் காட்டாது. ஹீரோ அந்த உடஞ்சு போன போனை எப்படி கையில வச்சு பார்த்துட்டு இருப்பான். ஹீரோ ஹீரோயின் பெரிய பொண்ணு 3 பேர் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நீ மன்னிச்சிருங்கப்பா, நான் வேணே பண்ணலப்பா, தெரியாம தான்ப்பா இப்படி நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்கறா. ஆனா ஹீரோயினும் இந்த விஷயத்துக்கு கொஞ்சம் கூட கோவமே படல. பொண்ணதான் சமாதானப்படுத்துறாங்க. அவன் எங்களுக்கு நல்லா புரியுமா, நீ வேணே பண்ணிருக்க மாட்டேன்ட்டு, தெரியாம தான் நடந்திருக்குங்கிறது எங்களால புரிஞ்சுக்க முடியுது, உண்மையில எந்த கோவமும் கிடையாது, வருத்தமும் கிடையாது. இந்த போன் எவ்வளவு காசு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். அப்ப இது 1.5 லட்சம் ரூபாய்க்கு மேல வருங்கப்பா, இது ஐபோனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்றா. இதை கேட்டனே அப்படியே அப்பாவுக்கு அம்மாவுக்கு அப்படியே தலையில இடியை தூக்கி போட்ட மாதிரி இருக்கு. ஏன்னா அடுத்த வேலை சாப்பாட்டுக்கே இவங்க குடும்பத்துல வழி இருக்காது, எப்பறம் இந்த போனை புதுசா வாங்கி தர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. சின்ன பொண்ணு அந்த இடத்துக்கு வரா. அவ கையில ஒரு பேப்பர் இருக்கு. என்னமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். அப்ப ஸ்கூல்ல இருந்து வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்கப்பா, எக்ஸாம் ஃபீஸ் கட்டலி நான் இந்த வருஷம் எக்ஸாம் எழுத அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்ன பொண்ணு சொல்றா. இதை கட்டினா அவங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. ஆனா இதை எதையுமே பொண்ணுங்க கிட்ட காட்டிக்கல. சரிமா கண்டிப்பா இதுக்கு எல்லாத்தையும் நாங்க ஏதாச்சும் வழி பண்றோம், நீங்க போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர்த்தையும் படுக்க சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் பெட்ரூம்க்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் ஹீரோயின் புலம்புன்னு புலம்புறாங்க. நமக்கு கொஞ்சம் கூட வருமானமே வரதில்ல, கடையும் நல்லா போறதில்ல, ஆனா செலவு மட்டும் தலைக்கு மேல வந்துட்டு இருக்கு ஆயிரக்கணக்கில், இதெல்லாம் எப்படி சமாளிக்க போறோமோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் புலம்புறாங்க. கவலைப்படாதமா, அல்லாஹ் கண்டிப்பா நமக்கு ஒரு வழியை காட்டுவாரு, இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்காரர் அல்லாஹ் தான், அவர் நம்மளை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். ஏங்க நம்ம வேணா ஏதாச்சும் லோன் எடுப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. லோன்ல எடுக்க வேண்டாம், அதெல்லாம் நம்மளால திருப்பி கட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு இருப்பான். அப்ப யாரும் பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. யாரும் சொல்லிட்டு அந்த கதவை திறந்து பாக்குறாங்க. அந்த ஊர்ல மிகப்பெரிய கோடீஸ்வரன் ஒருத்தர் இருப்பான். அவனோட வேலைக்காரன் தான் வந்திருப்பான். ஏன்னா அந்த கோடீஸ்வரனோட பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்கும், அதை ஓட்டுறதுக்காக ஹீரோ கூட்டிட்டு போறதுக்காக வந்திருப்பான். ஹீரோ சரி நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே கிளம்பிடுறான்.
ஹீரோ அந்த பணக்காரனோட வீட்டுக்கு வந்துடுறான். அந்த பொண்ணை வந்து ஒரு ரூம்குள்ள அடைச்சி வச்சிருப்பாங்க. அந்த ரூமுக்கு வந்து அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் கூட்டிட்டு போறாங்க. போய் ரூமை திறந்து பார்த்தா ரூமே அப்படியே கலைஞ்சு போய் கிடக்குது. அப்படியே எல்லாரும் பொண்ணை தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அகமத் வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் பேசுற சத்தம் கேக்குது. எங்க இருந்து சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி சீலிங் அண்ணாந்து பாக்குறாங்க. பார்த்தா சீலிங்ல தான் அந்த பேய் அப்படியே உட்காந்துட்டு இருக்கும். அகமத் ஒழுங்கா இங்க இருந்து போயிடு, இந்த பொண்ணு எனக்கு தான் சொந்தம், மீறி ஏதாச்சும் பண்ணினோம் நீ கொன்னு நரகத்துக்கு அனுப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பேய் சொல்லுது. ஆனா ஹீரோ அதை பத்தி எதையுமே கவலைப்பட மாட்டேங்கிறான். இதுல கடுப்பான பேய் அதோட சக்தியை பயன்படுத்தி கதவை மூடிடுது. அந்த பொண்ணோட அப்பா அம்மா அதுக்கப்புறம் வேலைக்காரன் 3 பேருமே ரூம் விட்டு கதவு வெளியே போய் மாட்டிக்கிறாங்க. ஹீரோ மட்டும் தான் இப்ப ரூம்ல இருக்கான். அதுக்கப்புறம் ஏர்லயே பறந்து வந்து அப்படியே ஹீரோட கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்குது. ஹீரோவை சமாளிக்கலாம் ட்ரை பண்றான். அந்த பேய் ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கு. ஹீரோவை சொல்லி அடிச்சிட்டு இருக்கோம். வெளியே இருக்கீங்களா கதவை தட்டிட்டே இருப்பாங்க. ஒரு கடத்துல கதவை திறந்துடுறாங்க. உள்ள வந்து பார்த்தா அப்படியே பேய் வந்து ஹீரோ அப்படியே அழுத்தி பிடிச்சிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் 3 பேர் சேர்ந்து அந்த பொண்ணு அழுத்தி பிடிச்சிக்கிறாங்க. ஹீரோ அதுக்கப்புறம் அப்படியே தலையில கழிச்சு மந்திரவாதியில சொல்ல ஆரம்பிக்கிறான். அகமத் ஒழுங்கா நிறுத்து, நீ மட்டும் இப்ப நிறுத்தினா உன் கண்ணு முன்னாடியே மொத்த குடும்பத்தையும் அழிச்சு பழி வாங்குவேன், கடைசியா உன்னையும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பேய் சபதம் போடுது. ஆனா ஹீரோ அதை பத்தி எதையுமே கவலைப்படாம தொடர்ந்து மந்திரவாதிகளை சொல்லிட்டே இருப்பான். அதுக்கப்புறம் அந்த பேய் வந்து அந்த பொண்ணோட அப்பா கிட்ட நீ எனக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை நான் உங்கள்கிட்ட இருந்து வாங்காம நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்லிட்டே இருக்கும். ஒரு கடத்துல ஹீரோ பவர்ஃபுல்லான மந்திரத்தெல்லாம் சொல்லி அந்த பேயை மொத்தமா அழிச்சிடறான். அந்த பொண்ணு பழையபடி நார்மல் ஆயிடுது. அதுக்கப்புறம் அப்படியே அந்த பொண்ணோட அப்பாவும் ஹீரோ கீழே வந்து உட்காந்து அப்படியே பேசிட்டு இருப்பாங்க. சார் நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். செஸ் என்ன கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட அப்பா சொல்றாரு. ஆமா அந்த பேயை நான் விரட்டும் போது அந்த பேய் வந்து ஏதோ நீங்க சத்தியம் பண்ணி கொடுத்தீங்க, அதை நான் வசூலிக்காம போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிச்சு. என்னங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, அந்த பேய் வந்து நம்ம டைவர்ட் பண்றதுக்காக தான் உங்களுக்கு இப்படி பேசிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி சமாளிச்சிடறாரு. ஒருவேளை ஏதாச்சும் பண்ணி கொடுத்தாரு இல்லையா நமக்கு இப்ப தெரியல, ஒருவேளை கதை போக நமக்கு தெரிய வரும். சரிங்க சார் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப பார்க்குறேன். நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பணக்காரனோட மனைவி ஒரு பெரிய கட்டு கவர் வழியா அப்படியே பணத்தை எடுத்துட்டு வராங்க. எடுத்து வந்து ஹீரோட்ட கொடுக்குறாங்க. ஹீரோ வழக்கம் போல சார் இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இது அல்லாஹ் கொடுத்த வரோம், இது நான் வந்து ஒரு சேவையை தான் பண்ணிட்டு இருக்கேன், நீங்க 3 பேர் நல்லா இருந்தாவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிடுறான். ஹீரோ அங்க வந்து நேரா வீட்டுக்கு வரான். என்ன இன்னைக்கும் காசு வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறாங்க. ஆமா நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன் இதை ஒரு சேவையா மட்டும் தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் திருப்பி அதையே கேட்டுட்டு இருக்க அப்படிங்கிறான். நம்ம குடும்பம் எந்த நிலைமையில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, ஒரு அடுத்த வேலை சாப்பாட்டு கூட வழி இல்லாம இருக்கும். இப்ப பாப்பாக்கு ஃபீஸ் கட்டணும், பெரிய பொண்ணு அந்த போன் உடைச்சதுக்கு வேற ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, கவலைப்படாத அல்ல நமக்கு ஒரு வழியை காட்டுவாரு, அவர் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வழியை காட்டிட்டாரு, இது நியாயமான வழியில சம்பாதிக்கிற காசு தானே, எதுக்காக இப்படி பண்றீங்க, அல்லா காமிச்ச வழியை நீங்க தான் ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. சரி எனக்கு கடைக்கு நேரமாச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஹீரோயின் கிளம்பிடுறான். நைட் ஆகிடுது. ஹீரோ வெளியே கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்ட்ட சொல்கிறான். எங்கே கிளம்புறான்னா இந்த ஊரில் இருக்கிற எல்லா பசங்களுக்கும் கொரோனா பற்றி டியூஷன் எடுப்பான்ல, அதுக்காக தான் கிளம்பிட்டு இருப்பான். அவனோட 2 பொண்ணுங்களுமே அந்த கொரோனா பற்றி டியூஷன் எடுக்கிறதுக்கு அவங்களும் இவங்களுடைய போவாங்க. அவங்களும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அந்த ஃபோனை உடைச்ச பொண்ணோட அம்மா கடைக்கு வந்தாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் ஃபோனை மாற்றி தள்ளினா போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஹீரோயின் சொல்கிறாங்க. கவலைப்படாதே நீ டியூஷன் காசு வந்துடும், அதை வச்சு நம்ம புதுசு வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். நீங்கள் என்ன விளையாடுறீங்களா, அந்த காசை வச்சு சின்ன பொண்ணோட எக்ஸாம் ஃபீஸை மட்டும் தான் கட்ட முடியும், இந்த ஃபோன் எல்லாம் புதுசா வாங்கி தர முடியாது, என்ன பண்ண போறோங்கிறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. கவலைப்படாத அல்லாஹ் நமக்கு ஒரு வழியை காட்டுவாரு அப்படின்னு சொல்றான். அல்லாஹ் ஏற்கனவே காட்டின வழி தான் நீங்க ஏத்துக்க மாட்டேங்கிறீங்களே, பேய் ஓட்டுறதுக்கு மித்தவங்க கொடுக்குற காசெல்லாம் வாங்கினா மட்டும்தானே நம்ம குடும்பத்தை சரியா நடத்த முடியும், அது ஒரு வேலை தானே, எதுக்காக நீங்க அதை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதை தான் ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா ஹீரோ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறான். அதை வெறும் சேவையா மட்டும் தான் பண்ணுவேன், அதுக்காக காசெல்லாம் வாங்க மாட்டேன், கவலைப்படாத அல்லாஹ் நமக்கு ஒரு வழியை காட்டுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 பொண்ணுங்களையும் கூட்டிட்டு அப்படியே அங்க இருந்து கிளம்பிடுறான். ஹீரோ டியூஷன் எடுக்கிறதுக்கு வந்துடுறான். வந்து டியூஷன் எடுத்துட்டு இருக்கான். அவனோட பொண்ணுங்களையுமே உட்காந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. இதே டைம்ல வீட்டில் இருக்கிற ஹீரோயின் எப்படா குடும்ப பிரச்சனைலாம் சரி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாருன்னு போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. யார் வந்திருப்பாங்கன்னா நேற்று இந்த ஊர்லேயே மிகப்பெரிய பணக்காரனோட பொண்ணுக்கு ஹீரோ பேய் ஓட்டியிருப்பான், அந்த பொண்ணு தான் வந்திருப்பா. ஆனால் ஹீரோயினுக்கு இந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆண்டி நேற்று உங்கள் ஹஸ்பண்ட் எனக்கு தான் வந்து பேய் ஓட்டினாரு அப்படிங்கிற விஷயத்தில் அந்த பொண்ணு சொல்கிறா. வாமா அப்படின்னு சொல்லிட்டு உள்ள கூப்பிட்றாங்க. சரி எதுக்காகமா இன்னைக்கு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்குறாங்க. ஆண்டி அங்கிளை பார்த்து நன்றி சொல்கிறதுக்காக தான், நேற்று அவர் மட்டும் வந்து என்னை காப்பாற்றினா என் வாழ்க்கையே வீணாக போயிருக்கும், அதுக்காக தான் அவரை பார்த்து நன்றி சொல்கிறதுக்காக வந்தேன் அப்படிங்கிற விஷயம்லாம் பொண்ணு சொல்கிறா. சரிம்மா அவர் வெளியே போயிருக்காரு, அவர் வந்தாலும் நீ வந்துட்டு போன விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அந்த பணக்காரன் ஒரு கவர் வழியாக பணத்தை எடுத்து கொடுத்துருப்பான்ல, அதை ஹீரோ கூட வேணாம்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அதை இந்த பொண்ணு எடுத்துட்டு வந்திருக்கா. இந்தாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். இல்லாமல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் சொல்கிறாங்க. ஆண்டி உங்கள் குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுதுங்கிறது எங்களுக்கு தெரியும், இது ஒரு அன்பளிப்பாக வச்சுங்க, இல்லை எங்களோட நன்றி கடனாக வச்சுங்க, அங்கிள் மட்டும் இல்லைனா என் நாளே போய் வந்து உயிரோடையே வந்திருக்க முடியாது, அதுக்காகவாச்சும் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வற்புறுத்துறா. ஹீரோயினுக்கு இப்போ குடும்ப கஷ்டம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறனால, ஏன்னா பொண்ணோட ஃபீஸ் கட்டணும், அதுக்கப்புறம் அந்த உடஞ்ச ஃபோனை வாங்கி கொடுக்கலாம், பெரிய பொண்ணுக்கு பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறனால சரின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. சரி ஆண்டி அங்கிள் வந்தால் சொல்லிடுங்க நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து கிளம்பிடுறா. அடுத்த நாள் காலையில் ஹீரோயின் தடப்படலான விருந்தி ரெடி பண்ணுறாங்க. சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு சூப்பு அப்படின்னு எல்லா ஐட்டத்தையும் ரெடி பண்ணுறாங்க. பொண்ணுங்களும் சரி ஸ்கூலுக்கு போகலாம் சாப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டு டைனிங் டேபிளில் வந்து பார்க்குறாங்க. பார்த்தா அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன இத்தனை வெரைட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க குடும்பம் பல மாதமாகவே பசியும் பட்டினியுமா தான் இருந்திருக்கும்.
அரை வயிறாக தான் சாப்பிட்ருப்பாங்க. அதுவும் அதிகமாக கிழங்க தான் சாப்பிட்ருப்பாங்க. இதை பார்த்த பொண்ணுங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அப்போ தான் கரெக்டாக ஹீரோ வீட்டுக்கு வரான். வந்துட்டு அவனும் டைனிங் டேபிளில் பார்க்குறான். ஆமாம், இத்தனை சாப்பாடு ரெடி பண்ணுறதுக்கு எங்கேருந்து காசு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின்கிட்ட கேட்குறான். இல்லை, நம்ம ஊர் தலைவர் இருக்கார்ல, அவரோட ட்ராவல் ஏஜென்சி நம்மகிட்ட இருந்து துணியெல்லாம் வாங்கிட்டாங்க. அது விஷயமா தான் எனக்கு நேற்று கால் வந்துச்சு. அவங்க காசும் போட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக ஹீரோயின் சமாளிச்சாங்க. சரி, நான் அவரை போய் பார்த்து நன்றி சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறான். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நம்ம குடும்பத்து சார்பாக நானே ஏற்கனவே நன்றி சொல்லிட்டேன், அவரை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஒரு வழியாக எப்படியோ சமாளிச்சிடுறாங்க. அம்மா, என்னோட ஃபோன் பிரச்சனையும் சரி பண்ணிடலாம் இல்லாமா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பொண்ணு கேட்குறா. ஆனால் நான் ஃபோன்லாம் வாங்கி வச்சு நீ கொண்டு போய் அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துரு அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. உடனே சின்ன பொண்ணு, அம்மா ஏன் எக்ஸாம் ஃபீஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அதுக்கும் காசு இருக்கு கண்ணா, என்கிட்ட போகும்போது வாங்கிட்டு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் அப்படியே சந்தோஷமாக பேசிட்டே சாப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா பல மாதம் கழிச்சு வயிறார இவங்க சாப்பிட்றாங்க. அது இந்த மாதிரி சாப்பாடுலாம் சாப்பிட்டு ரொம்ப மாசம் இருக்கும். அப்படியே சந்தோஷமா பேசிட்டே கிண்டல் பண்ணிட்டு சாப்பிட்டு இருக்காங்க. சீனும் கட் ஆகுது. அடுத்து ஹீரோ வந்து அவன் டியூஷன் இருக்க இடத்துல அந்த பசங்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு அந்த பணக்காரனோட வேலைக்காரன் ரொம்ப பதட்டமா வரான். சார் இங்க வாங்க, ஒரு நிமிஷம் இங்க வாங்க, ஒரு நிமிஷம் இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா கூப்பிடுறான். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். அவனால பதட்டத்தை சொல்லக்கூட முடியல. ஒரு நிமிஷம் வாங்க, வந்து நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கூட்டிட்டு போறான். எங்க கூட்டிட்டு போறான்னா அந்த பணக்காரனோட வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வந்திருப்பான். வந்ததுக்கு அப்புறம் ஹீரோ அந்த வீட்டுக்குள்ள போய் பாக்குறான். அங்க ஃபுல்லா கூட்டமாவே இருக்கு. என்னன்னு சொல்லிட்டு இவன் உள்ள போய் பாக்குறான். பார்த்தா அந்த பணக்காரனோட பொண்ணு அப்படியே கொடூரமா தூக்கு போட்டு இறந்து போய் கிடக்குது. அந்த பணக்காரனோட மனைவி படிக்கட்டுல கொடூரமா இறந்து போய் கிடக்குறாங்க. அந்த பணக்காரன் அப்படியே மாடியில் அப்படியே தூக்குல தொங்கிட்டு இருக்கான். இதெல்லாம் பாக்குற ஹீரோக்கு எப்படி நடந்துச்சுன்னே புரியல. போலீஸ் எல்லாம் அப்படியே இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே நின்று ஹீரோ அப்படியே அதை பத்தி எல்லாம் ஓச்சு பார்த்துட்டு இருக்கான். இதே டைம்ல ஹீரோயினோட பெரிய பொண்ணு நெய்லா படிக்கிற கிளாஸ் நம்ம தான் காட்டுறாங்க. கிளாஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த புது போனை கொண்டு போய் நெய்லா வந்து அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறா. அதை வாங்கின அந்த பொண்ணு, ஆமா இது ஒரிஜினல் போனா இல்ல டூப்ளிகேட் போனா, ஆமா உங்க பழைய துணிக்கடையில் இருக்கிற அந்த இத்து போன துணியெல்லாம் வித்து இந்த போனை வாங்கினீங்களா இல்ல குடும்பமா சேர்ந்து இங்க திருடிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு திமிரு பிடிச்சவ கேட்கறா. ஆனா ஹீரோயினோட பொண்ணு எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா. அப்படியே நெய்லா அமைதியா நின்றுட்டு இருப்பா. ஆமா, என்ன என் ஆளு உம்பியாடியே சுத்திட்டு இருக்கான், அவன் சுத்துறானுக்கு எது நீ அவனோட சுத்துன்னு நினைச்சினா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு மிரட்டுறா. ஆனால் நெய்லா எந்த பதிலும் சொல்லாம அப்படியாங்க. இதே டைம்ல ஹீரோயினோட சின்ன பொண்ணு அப்பதான் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு வருவா. வந்தவ பேக்கெல்லாம் ஒரு மூலையில போட்டுறா. அப்பாடி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட மற்றபடி பெட்ல ஹாயா படுத்துட்டு இருப்பா. கரெக்டா இப்போ ரூமுக்கு ஹீரோயின் வந்துடுறாங்க. என்ன ட்ரெஸ் கூட சேஞ்ச் பண்ண முடியும் படுத்துட்டு இருக்க, ப்ரேயர் பண்றதுக்கு லேட் ஆச்சுல, அப்பா வந்துருவாரு, சீக்கிரம் ரெடி ஆகு அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்றா. சரி, நான் கொஞ்சம் துணியெல்லாம் டெலிவரி கொடுக்க வேண்டியது இருக்கு, நான் கொடுத்துட்டு அப்படியே ப்ரேயர் ஹாலுக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்புறாங்க. சரிம்மா, நான் சீக்கிரம் ரெடி ஆயிருமா, டாட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஜாலியா பெட்ல போனை பார்த்து நோண்டிட்டு இருக்கா. அப்படியே இந்த பக்கம் ஸ்கூல்ல இருந்து கிளம்புன லெய்லாவை தான் காட்டுறாங்க. நீங்க லெய்லா யார் கூட வரானா, ஒரு பையன் பைக்ல வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டே இருந்திருப்பான்ல, அவங்க கூட தான் ஜாலியாக பைக்கில் வந்துட்டு இருக்கா. அவன் பைக்கில் வரும்போதும் சரி என்னோட பைக்கில் வர ஆரம்பிச்சிட்டு நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். ஆனாலும் நெய்லா எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா. நீ இப்படி அமைதியாகவே இருந்தீங்கன்னா உனக்கு இதில் சம்மந்தம் தானே எடுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கும் நெய்லா அப்படியே அமைதியாகவே இருக்கா. சரி நைட் நம்ம 2 பேரும் வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கும் நெய்லா எந்த பதிலும் சொல்ல மாட்டேங்கிறா. நீ இதுக்கும் அமைதியாகவே இருந்தீங்கன்னா நீ வரைந்த அர்த்தம் அப்படின்னு சொல்கிறான். ஹாப்பி நெய்லா அமைதியாகவே இருப்ப பாரு. அப்படி டக்குன்னு பிரேக்கப் போடுறான். பிரேக்கப் உடனே வந்து இடுப்பை கட்டி பிடிச்சிக்கிறா. அதுக்கப்புறம் அவனு கையெழுத்து அப்படி இடுப்பிட்டு வச்சுட்டு அவன் படம் ஜாலியாக பைக்கில் பேசிட்டே வந்துட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் ஹீரோயினோட சின்ன பொண்ணு யாஸ்மினை தான் காட்டுறாங்க. பெட்ல படுத்து அப்படியே போனை நோண்டிட்டு இருப்பா. அப்ப அப்படியே அவளுக்கு பக்கத்துல க்ளோஸா ஒரு பேய் வருது. பிரேயர் பண்றதுக்கு நேரம் இருக்கு, போய் படுத்து தூங்கு யாஸ்மின் அப்படின்னு சொல்லிட்டு போய் காதுகிட்ட சொல்லுது. அவ உடனே இதை வசியமான மாதிரி டக்குன்னு போனை வச்சுட்டு போய் படுத்து தூங்கிட்டு இருக்கா. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு யாஸ்மின் யாஸ்மின் அப்படின்னு ஏதாவது பேய் கூப்பிட சத்த மாதிரி கேக்குது. டக்குன்னு கண்ண முடிக்கிறா. யாரும் நம்மள கூப்பிட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எட்டி பெட்ரூம் பக்கத்துல பாப்பா. யாரோ கீழே அப்படியே பெட்ஷீட்லாம் போட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. யாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு பயமா இருக்கு. ஏன்னா அம்மா வெளியே போயிட்டாங்க, அக்காவும் இன்னும் வரல, அப்பாவும் வெளியே இருக்காரு. அப்ப இங்க படுத்திருக்கிறது யாருன்னே தெரியல. பார்த்தா பெட்ஷீட்டுக்குள்ள படுத்திருக்கிற அப்படியே மூச்செல்லாம் விடுற மாதிரிலாம் தெரியுது. அப்படியே பயந்துட்டே மொல்லமொல்லமாடி பெட்ல இருந்து அப்படியே நவுந்துட்டு போயிட்டு இருப்பா. போய் டக்குன்னு அந்த பெட்ஷீட் எடுத்து பார்த்தா அந்த யாருமே இருக்க மாட்டாங்க. அப்படியே அவளுக்கு பயங்கர பயமா இருக்கு. அப்படியே இருந்துச்சு சுத்தியும் முத்தியும் பாக்குறா யாராச்சும் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப டக்குன்னு எங்க இருந்தோ அப்படியே அந்த பேய் வருது. வந்து அப்படியே தலைமுடியை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகுது. அம்மா காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துன்னு காத்துறா. ஆனா வீட்டுல யாருமே இல்ல. டக்குன்னு பார்த்தா ஹால் அவன் மட்டும் படுத்து ஐயோ காப்பாத்துன்னு கத்திட்டு இருக்கா. சுத்தியும் பார்த்தா அந்த பேயவே காணோம். இப்போ நம்ம இங்க வந்து நம்மள யாரோ பிடிச்சி எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்படியே வந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு இருப்பா. அப்ப டக்குன்னு பேய் அப்படியே வந்து களத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிக்குது. அப்படியே தூக்கி போய் பெட்ல போட்டு அப்படியே அந்த பேய் அப்படியே ஏர்ல இருந்து அப்படியே களத்தை நெரிச்சுக்கிட்டு இருக்கோம். அம்மா காப்பாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே இருப்பா. பார்த்தா அவ களத்தை அவளே அப்படியே 2 கையிலும் பிடிச்சி அப்படியே நசுக்கிட்டு இருப்பா. கரெக்டா போய் ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறாங்க. யாஸ்மின் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல வந்து அவங்க தான் அப்படியே தட்டி எழுப்புறாங்க. அம்மா எனக்கு பயமா இருக்குமா, இங்க ஏதோ இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு அப்படியே பயங்கரமா அழுக ஆரம்பிக்கிறா. அப்புறம் ஹீரோயின் தான் சமாதானம் சொல்றாங்க. நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வரான். வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயின் நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. எங்க சின்ன பொண்ணு யாஸ்மின் வந்து அவ காலத்தை அவளே பிடிச்சி நடிச்சுட்டு அம்மா காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு பெட்ல படுத்து தூங்கிட்டு இருந்தா. எதையோ பார்த்து அவ பயந்துருக்கா அப்படிங்கிற விஷயத்தான் ஹீரோயின் சொல்றாங்க. ஹீரோ அதெல்லாம் கேட்டு அப்படியே அமைதியா வந்து அப்படியே டைம் டேபிள்ல உட்காரான். ஹீரோயின் பக்கத்துல உட்காந்துக்கிறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறாங்க. அந்த ஊர்லயே பெரிய பணக்காரர் இருந்தார்ல, அவரு ஒரு மனைவி அதுக்கப்புறம் அவங்க பொண்ணு 3 பேருமே கொடூரமா தூக்கு போட்டு 2 நாளைக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஹீரோ சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினுக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. அவங்களோட பணத்தையெல்லாம் இன்னைக்கு தான் அடக்கம் பண்ணாங்க மதியம். அதனாலதான் இப்ப அதெல்லாம் முடிச்சுட்டு
வரதுக்கு லேட் ஆச்சு அப்படிங்கிறதுல ஹீரோ சொல்றான். அதை கேட்ட ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. அப்படியே அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த காசு கொடுத்த விஷயம் யார் கொடுத்தாலும் தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுல அப்படியே பேசிட்டு இருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோ அப்படியே எந்திரிச்சாங்க, அப்படியே ரூமுக்கு போயிடுறான். அப்படியே இந்த பக்கம் நெய்லா ரூம்ல வந்து ரெடியே உட்காந்துட்டு இருக்கா. நைட்டு பாய் ஃப்ரெண்டோட வெளியே போறேன்னு சொல்லியிருப்பாள், அதுக்காக ரெடியே உட்காந்துட்டு இருப்பா. பாய் ஃப்ரெண்டு கரெக்டா ஜன்னலோரமா வந்துடுறான். வந்துட்டு அப்படியே வண்டியோட ஹார்ன் அடிக்கிறான். அந்த சத்தம் கேட்டோன்னே சரி வெளியே கிளம்புறதுக்கு முன்னாடி மூஞ்ச கண்ணாடியில பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மூஞ்ச கண்ணாடியில பாத்துட்டு இருப்பா. அப்ப டக்குன்னு சின்ன பொண்ணுக்கு எப்படி காதல வந்து இந்த பேய் சொல்லிச்சுல, போய் படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி சத்த இவளுக்கும் கேட்க ஆரம்பிக்குது. நெய்லா உன் அழகுல அவனை வசியம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவ காதுல கேக்குது. அது கேட்ட அடுத்த நிமிஷம் முழுக்க அந்த பேய் உடம்புக்குள்ள வந்துருது. அப்படியே கண்ணு ஃபுல்லா வெள்ளை மாறிடுது. ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்படியே டோட்டல் ட்ரெஸ்ஸிங் அப்படியே சேஞ்ச் பண்றா. இதுக்கு முன்னாடி ஹீரோனோட பொண்ணு பார்த்தீங்கன்னா ஃபுல்லா தான் கவர் பண்ணிருப்பா. இப்போ பார்த்தா அப்படியே சின்னதாக ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கிறா, மேலே ஒரு சின்னதாக ஒரு ஷர்ட் மாதிரி போட்டுக்கிறா. போட்டு அப்படியே ஜன்னல போய் திறந்து நிற்கிறா. இதை பார்த்தா பாய் ஃப்ரெண்டு என்னடா அப்படி பார்த்த இவ்வளோ இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வாய் திறந்தான்னு பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அப்படியே ஜன்னலேருந்து எகிரி குதிச்சு அவங்க அப்படியே கிளம்பிடுறா. கிளம்பி நேரம் எங்கே போகிறாங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு தான் போகிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகிடுது. யாஸ்மின் ரெடி ஆகிட்டு அக்கா வாக்கா ஸ்கூலுக்கு போகலாம், லேட் ஆச்சு, சீக்கிரம் வாக்கா, அப்போ தான் 2 பேரும் சேர்ந்து போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அப்படி கூப்பிட்டே இருப்பா. ஆனால் நெய்லா அவள் வந்து எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறா. சரிக்கா எனக்கு லேட் ஆகிற மாதிரி இருக்கு, நான் ஃபர்ஸ்ட் போகிறேன், நீ பின்னாடியே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு யாஸ்மின் அங்கேருந்து கிளம்பிடுறா. அப்படியே ரூம்ல நெய்லாவை தான் காட்டுறாங்க. அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக உட்காந்து சிரிச்சிட்டு இருக்கா. இன்னும் உடம்புக்குள்ள வந்த பேய் இருக்கு. அப்படியே கண்ணு ஃபுல்லா விளக்குல இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அங்க இருக்கிற கத்திரிக்கோளை தான் பார்க்கும். அப்படியே அந்த கத்திரிக்கோளை கையில எடுத்து வச்சிட்டு இருக்குது. அப்படியே நமக்கு இந்த இடத்துல கட் பண்ணி அப்படியே ஸ்கூலை தான் காட்டுறாங்க. ஸ்கூல் அப்படியே நெய்லாவை தான் காட்டுறாங்க. ரெடியே எப்படி வந்திருப்பானா, எப்பயுமே லென்த்தான ஸ்கர்ட் போட்டு தலையிலாம் துணியெல்லாம் போட்டு கவர் பண்ணிட்டு தான் வந்திருப்பா. இப்போ அப்படியே அந்த ஸ்கர்ட்டை சின்னதாக கட் பண்ணி ஷார்ட்ஸ் மாதிரி போட்டுட்டு லூஸ் ஹேர்லாம் விட்டு செம மாடனா வந்திருக்கா. மொத்த ஸ்கூலுமே அவ்வளோதான் வாயை திறந்து பார்த்துட்டு இருக்கு. பசங்க பொண்ணுங்க வாத்தியார் எல்லாமே அவ்வளோதான் வாயை திறந்து பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே அந்த இடத்துல தான் பாய் ஃப்ரெண்ட் பேசிட்டு இருப்பான். வந்து அவன் மேலே தோல்ல கை போட்டு ஹே பேப் எப்படி இருக்க, லாஸ்ட் நைட் செமையா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே நடந்து போயிட்டு இருப்பா. அப்படியே வாத்தியாரே பார்த்து வாயை திறந்து என்ன நாம பார்த்த நெய்லாவா இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வித்தியாசமா பார்த்துட்டு இருக்காரு. நேராக கிளாஸ் ரூம்குள்ள வந்தவன் எங்க போறான்னா அந்த 3 திமிரு பிடிச்ச பொண்ணு இருக்கும்ல அந்த இடத்துல தான் போய் நின்றுட்டு இருக்கா. ஏய் எப்படி இருக்கேன், இப்ப பார்க்கறது உன்னோட செமையா இருக்கானா, அவன் ஏன் பாய் ஃப்ரெண்டு, அவன்கிட்ட வச்சுக்கிட்டீங்கன்னா நீ அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நெய்லா மிரட்டுறா. இதை கேட்டேன்னு திமிரு பிடிச்ச பொண்ணு கோவம் வந்துருது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கண்டபடி திட்டிடுறா. அதை கேட்டேன்னு நெய்லா கோவம் வரும் பாருங்க, போய் சப்புன்னு கண்ணத்துல ஒரு அறைய விட்டுறா. இதுக்கப்புறமேட்டு என்கிட்ட மரியாதை எல்லாம் பேசினா அவ்வளவுதான் நீ அப்படின்னு சொல்லிட்டு அரைஞ்சிட்டு போய் கிளாஸ் ரூம்ல டேபிள்ல உட்காந்துக்கிறா. உடனே அவளுக்கு கோவம் வந்துருது. அடிக்கலான்னு போறா. பக்கத்துல இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸும் பிடிச்சிக்கிறாங்க. ஏண்டி இப்ப நெய்லா பழையபடியே கெடாதிரியா வேற மாதிரி மாறி இருக்கா, என்னாச்சுன்னே தெரியல, கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நெய்லா வீட்டுக்கு வந்துடுறா. வந்துட்டு அப்படியே ரூம்ல இப்ப நார்மலா தான் இருக்கா. அவ பேக்ல ஏதோ ஒரு லெட்டர் இருக்கு. அதை எடுத்து பாக்குறா. பார்த்தா உங்களை சஸ்பெண்ட் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிருக்கு. இதை பார்த்தா அவளுக்கு அப்படியே ஷாக்கா இருக்கு. நாம எதுக்குடா சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாம முழிச்சிட்டு இருப்பா. பக்கத்துல பார்த்தா அவளோட ஸ்கர்ட் இருக்கும். அதை எடுத்து பாக்குறா. அது பார்த்தா ரொம்ப குட்டியா கட்டாயிருக்கு. என்னடா நம்ம ஸ்கர்ட் இவ்வளவு குட்டியா கட்டாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு எதுவுமே புரியல. என்ன நடக்குதுன்னு அவளுக்கு புரியல. ஏன்னா உடம்புல அந்த பேய் வரும்போது அவளுக்கு நடக்கிறதே எதுவும் தெரிய மாட்டேங்குது. அப்படியே கண்ணாடி நின்று பார்த்துட்டு இருப்பா. அப்ப மறுபடியும் அந்த பேயோட வயசு அவளுக்கு கேட்க ஆரம்பிக்குது. நெய்லா நெய்லா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் கேட்கும். கேட்ட அடுத்த நிமிஷமா அவளுக்குள்ள அந்த சாத்தான் வந்துருது. அப்படி கண்ணு ஃபுல்லா வெள்ளை கலர்லாம் மாறிடுது. தங்கச்சி எழுப்பு பிரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு அந்த பேய் சொல்லுது. உடனே இவ்வளவு அந்த பிரேயர் பண்றதுக்கான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டு தங்கச்சியோட ரூமுக்கு வரா. யாஸ்மின் எந்திரி, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பிரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி எழுப்புறா. தங்கச்சி அப்புறம் பிரேயர் பண்றதுக்காக ரெடி ஆகிட்டு வந்துடுறா. 2 பேரும் ஒட்டுக்கா பிரேயர் பண்ணிட்டு இருப்பாங்க. தங்கச்சிக்கு பின்னாடி தான் நெய்லா பிரேயர் பண்ணிட்டு இருப்பா. சடனா பார்த்தா தங்கச்சிக்கு முன்னாடி அப்படியே ஆப்போசிட்ல மண்டி போட்டு பிரேயர் பண்ணிட்டு இருப்பா. அப்படியே தங்கச்சி பயந்துட்டே அப்படியே அண்ணாந்து நெய்லாவை பாப்பா. நெய்லா கண்ணு ஃபுல்லா அப்படியே வெள்ளக்கல்ல இருக்கு. பார்த்து கத்தலான்னு போறதுக்குள்ள அப்படியே தங்கச்சியோட கை வரலாம் பிடிச்சி அப்படியே வளைக்க ஆரம்பிச்சிடறா. வலி தாங்க முடியாம தங்கச்சி கத்துன்னு கத்துறா. இந்த சத்தத்தை கேட்ட ஹீரோயின் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்து பார்த்தா நெய்லா முன்னாடி மண்டி போட்டு பிரேயர் தான் பண்ணிட்டு இருப்பா. இவ தான் கையை பிடிச்சி அப்படியே கத்திக்கிட்டே இருந்திருப்பா. என்னமாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சிட்ட கேட்கறாங்க. அம்மா நெய்லா என் கையை பிடிச்சி வளைச்சிட்டாமா, ரொம்ப வலிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே சொல்லிட்டு இருப்பா. உடனே ஹீரோ நெய்லா கிட்ட என்ன பண்ண நெய்லா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் எதுவும் பண்ணலப்பா, நான் பாட்டுக்கு பிரேயர் தான்ப்பா பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நெய்லா சொல்லிடுறான். அதுக்கப்புறம் தங்கச்சி ஹாலுக்கு கூட்டிட்டு வந்துடுறாங்க. நெய்லாவும் பிரேயர் பண்ணிட்டு ஹாலில் வந்து தங்கச்சிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற சோஃபால தான் உட்காந்துட்டு இருப்பா. என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். நம்ம வீட்டுல ஏதோ கெட்ட சக்தி இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா, அதுவும் அக்கா மேலதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி தங்கச்சி அதே தான் சொல்லிட்டு இருப்பா. உடனே ஹீரோ வீட்டுக்குள்ள ஏதாச்சும் கெட்ட சக்தி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறான். ஏதாச்சும் கெட்ட சக்தி இருந்தா அவனுக்கு தெரிய வரல. அதனால பார்ப்பான். பார்த்துட்டு அம்மா நம்ம வீட்டுல எந்த கெட்ட சக்தியும் இல்லம்மா, இருந்தா எனக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அதே தான் சொல்லுவான். இல்லப்பா நம்ம அக்கா மேலதான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படியே திரும்பி அக்காவை பாப்பா. பார்த்தா அக்கா மறுபடியும் பார்க்கறது அப்படியே கண்ணு ஃபுல்லா வெள்ளை கலர்ல பேய் மாதிரி தான் உட்காந்துட்டு இருப்பா. பார்த்து மறுபடியும் கத்துக்கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிடறா. அதுக்கப்புறம் ஹீரோ தலையில கையை சொல்லி மந்திரத்தெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்ல ஆரம்பிச்சு மொல்லமா கண்ணா திறந்து போய் பாருமா எதுவுமே இருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்படியே மொல்லமா அப்பாவையும் அம்மாவையும் பார்த்துட்டு மொல்லமா திரும்பி நெய்லாவை பாப்பா. பார்த்தா நெய்லா அப்படியே மறுபடியும் பேய் அப்படியே உட்காந்து அப்படின்னு உட்காந்துட்டு இருப்பா. இதை பார்த்தாவும் மறுபடியும் பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிடறா. அப்ப உங்க கண்ணுக்கு இப்ப எதுவுமே தெரியலப்பா, என் கண்ணுக்கு தான் இப்பெல்லாம் தெரியுது, அக்கா மேலதான்ப்பா அந்த சாத்தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்துன்னு கத்துறா. உடனே ஹீரோயின் நெய்லா கிட்ட போய் தண்ணி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. நெய்லா அப்படியே சிரிச்சுட்டு ஒரு மாதிரி போய் தண்ணி எடுத்து வந்து அப்படியே தங்கச்சிட்ட கொடுக்குறா.
தங்கச்சி குடிச்சிட்டு மறுபடியும் அப்படியே நெய்லாவை திரும்பி பார்த்தா நெய்லா மறுபடியும் பேய் அப்படியே கண்ணு ஃபுல்லாக விளக்கல மாதிரி உட்காந்துட்டு இருப்பா. அப்படியே ஒரு மாதிரி வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருப்பா. இதை பார்த்து தங்கச்சி அப்படியே வீச்சுன்னு கத்த ஆரம்பிச்சிடறா. ஹீரோக்கு என்ன பண்றேனே தெரியல. அப்படியே அவனே முடிச்சிட்டு இருக்கான். என்னடா இப்படி பொண்ணு இப்படி கத்திட்டே இருக்காளே, நம்ம கண்ணுக்கான எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அப்படியே அடுத்த நாள் காலையில ஆயிடுது. யாஸ்மின் ஸ்கூலுக்கெல்லாம் ரெடி ஆயிடுறா. நெய்லாவும் ஸ்கூலுக்கு ரெடியாக தான் நின்றுட்டு இருப்பா. அக்கா வரையாக்கா 2 பேர் சேர்ந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாஸ்மின் கூப்பிடுறா. இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் வேலை இருக்கு, நீ கிளம்பு, நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு சொல்றா. சரிக்கா நான் முன்னாடி கிளம்புறேன், பின்னாடியே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு தங்கச்சி அங்க இருந்து கிளம்பிடுறா. ஹீரோயினும் ஆல்ரெடி கடைக்கு போயிருப்பா. ஹீரோவும் வந்து வெளியே கிளம்பியிருப்பான். இப்போ நெய்லா மட்டும் தான் வீட்டில் இருக்கா. கதவு பிடிட்டா வீட்டுக்குள்ள போய் ரூம்ல உட்காந்துக்கிறா. ஏன்னா அவளை சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்களா, அந்த விஷயம் வீட்டில் யாருக்குமே தெரியாது. இப்போ நம்ம சஸ்பெண்ட் ஆனா இப்போ கொஞ்ச நாள் நமக்கு என்னாச்சு அப்படிங்கிற விஷயமா அவளுக்கு புரியல. அதை பத்தி அப்படியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பா. அப்புறம் இந்த பீரியட்ஸ் எல்லாம் அவரால் நோட் பண்ணி வைப்பாங்களா, அந்த டைரி எடுத்து போய் நோட் பண்ணி வைக்கிறா. ஜனவரி 15 ஆயிருப்பா. இன்னைக்கு பிப்ரவரி 15, அன்னைக்கு ஆயிருக்க மாட்டா. சரி ஒரு 2-3 நாள் தள்ளிக்குது வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஓச்சிட்டு எழுதி வைக்கிறா. அப்படியே ஒரு 2 வாரம் போயிடுது. அவ என்ன சஸ்பெண்ட் பண்ண விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சிருக்காது. டெய்லி அப்படியே ஸ்கூலுக்கு கிளம்புற மாதிரி கிளம்பிட்டு வீட்டில் தான் இருப்பா. அப்படியே 2 வாரம் கழிச்சு மறுபடியும் அந்த பீரியட்ஸ் எழுதி வைக்கிற டைரி எடுத்து பார்க்குறா. இப்போ வரைக்குமே பீரியட்ஸ் ஆயிருக்க மாட்டா. அதை பற்றி எல்லாம் யோசிச்சுட்டு இருப்பா. அப்போ சடனாக வாமிட் வர மாதிரி ஆயிடுது. போய் வாமிட் எடுத்தோன்னா அவளுக்கு இன்னும் டவுட் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் அந்த பிரெக்னன்சி டெஸ்ட் கிட்ட வாங்கி வந்து வீட்டை செக் பண்ணி பார்க்குறா. பார்த்தா அவள் ப்ரெக்னென்ட்னு வந்துருது. இதை பார்த்தா அவளுக்கு அதிர்ச்சியாக இருக்குது. எப்படி நடந்துச்சுங்கிற விஷயமே புரியல. ஆனால் அவள் பாய் ஃப்ரெண்டு தான் காரணம் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு தெரியும். ஏன்னா அந்த சுயநலவாக இருக்கும்போது அந்த பைக்கில் வந்திருப்பாள். அதனால அதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் இருக்கும். உடனே ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் போயிட்டு அப்படியே புக்கை மூஞ்ச மறைச்சு அப்படியே உட்காந்துட்டு இருப்பா. பாய் ஃப்ரெண்ட் வந்தால் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவன் அந்த திமிர் பிடிச்ச பொண்ணு கூட சுற்றிட்டு இருப்பான். இதை பார்த்து அவளுக்கு உடனே தெரிஞ்சிருது அவன் நம்மளை ஏமாத்திட்டான் அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு புரிஞ்சிருது. பயங்கரமாக அவளுக்கு அழுக வருது. அப்படியே சில நாட்கள் போகுது. ஒரு நாள் காலையில் ஹீரோயின் டைனிங் டேபிள் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. நெய்லா ஒரு ரூம் வந்து வேகமாக வரா. வந்துட்டு தண்ணி எடுக்கலான்னு வருவா. என்னம்மா இன்னைக்கு நீ ஸ்கூலுக்கு போகலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். இல்லப்பா எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால தான் ஸ்கூலுக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. சரி அதுக்கான டேப்லெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டியாமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கறான். எடுத்துக்கிட்டான்பா. சரி நான் கொஞ்சம் டயர்டாக இருக்க மாதிரி இருக்கு, நான் ரூமுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ரூமுக்குள்ள போயிடுறா. யாஸ்மின் அப்படியே ஸ்கூலுக்கு ரெடியாகி வருவா. வந்து அப்பாட சொல்லிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி வரங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. அம்மா ஒரு நிமிஷம் நில்லுமா, ஏமா இப்ப நீ வர ஒழுங்காவே ப்ரேயர் பண்றதில்ல அப்படின்னு சொல்லிட்டு யாஸ்மின் கேட்கறான். அப்ப எனக்கு கண்ணை மூடி ப்ரேயர் பண்ண விட சாத்தான் வந்துருமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமா இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாஸ்மின் பயந்துட்டே சொல்றா. அப்பெல்லாம் நீ பயப்படாதம்மா, நீ ப்ரேயர் பண்ணினா கண்டிப்பா அல்லாஹ் உன்னை காப்பாத்துவாரு, இனிமேட்டு ஒழுங்கா ப்ரேயர் பண்ணு அப்படின்னு சொல்றான். சரிப்பா இனிமேல் நான் கண்டிப்பா ஒழுங்கா ப்ரேயர் பண்றேன், நான் ஸ்கூலுக்கு கிளம்ப எனக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேகமா கிளம்பிடுறான். அதுக்கப்புறமேட்டு ஹீரோயின்ட்ட நீ இப்பெல்லாம் ஒழுங்காக பசங்களை கவனிச்சுக்கிறது இல்லை, கொஞ்சம் அவங்களை கவனிச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இப்போதைக்கு நீங்க என் மேல கோவப்படுறீங்க, அவங்கள பெரிய பிள்ளைங்க ஆயிட்டாங்கல்ல, அவங்கள பாத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அவங்களுக்கு கல்யாணம் வர வரைக்கும் நாம தான் பொறுப்பா பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். சரி இனிமேல் நான் கரெக்டா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. யாரும் வந்திருப்பானா அந்த ஊர்ல இருக்கிற ஒருத்தர் தான் வந்திருப்பாரு. என் பொண்ணை கொஞ்சம் வந்து நீங்க தான் காப்பாற்றணும், அவளுக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு. சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அவர் கூட கிளம்பிடுறான். ஹீரோ அந்த பேய் பிடிச்ச பொண்ணோட வீட்டுக்கு வந்துடுறான். வந்துட்டு அந்த பொண்ணை பார்த்தா அப்படியே கட்டல்ல கட்டி போட்டிருப்பாங்க. அந்த பொண்ணோட அப்பா அப்படியே பொண்ணை பிடிச்சிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ தலையில அப்படி கை வச்சு மந்திரத்தை சொல்லிட்டு இருப்பான். அந்த பேய் கொஞ்சம் கூட அடங்கவே அடங்காது. அப்படியே ஹீரோ தூக்கி எறியுது. தூக்கி எறிஞ்சிட்டு இனிமேட்டு உன்னோட வேலையெல்லாம் இங்கே வேலையாகாது உஸ்தாத் அப்படின்னு சொல்லுது. ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. உன்னோட சக்தி எல்லாம் முழுசா உங்ககிட்ட இருந்து போயிடுச்சு, இனிமேட்டு உன்னால எங்களை எதையும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே பேசுது. இதை கேட்ட ஹீரோக்கு மறுபடியும் கோவம் வருது. மறுபடியும் தலையில வந்து கை வச்சுட்டு மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். உங்கள்கிட்ட இருந்து எல்லா திறமையும் போயிடுச்சு, இனிமேட்டு உன்னால எங்களை எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி எரியும் பாருங்க. அப்படியே செவுத்து அடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்துடுறான். அப்படியே மூக்குல இருந்து ரத்தமே வர ஆரம்பிச்சிருது. ஹீரோக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்படி நடந்திருக்கு. ஹீரோக்கே என்ன நடக்குதுன்னு ஒரு விஷயமே புரியல. அப்படியே அங்க இருந்து கிளம்பி வந்துடுறான். ஹீரோ அங்க இருந்து நேரம் டியூஷன் எடுப்பான். அந்த இடத்துக்கு தான் வந்திருப்பான். வந்துட்டு நமக்கு என்ன ஆச்சு, இப்ப நம்மளால எதையுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தர் வராரு. வந்துட்டு இந்தாங்க ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்றான். இது ஒன்றும் தப்பான பணத்துல வாங்கல, அல்லாவோட சுத்தமான பணத்துல வாங்கினதுதான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ஹீரோ வாங்கிக்கிறான். சரி தப்பான பணத்துல வாங்கினதா ஏன் வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கறாரு. இல்ல தப்பான பணத்துல வந்ததை வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம பண்ற பேரை அல்லாஹ் முழுமையா ஏத்துக்க மாட்டாரு, நம்ம வேண்ட எதுவுமே நமக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அவன் மனைவி வந்து தடப்பொருளாக விருந்து வச்சிருப்பாள். அதை பத்தி அப்படியே யோசிச்சுட்டு இருப்பான். கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயின் கூட வந்து ஒருத்தர் வந்து ஆர்டர் கொடுத்தாரு. அது மூலியமா அந்த காசெல்லாம் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருப்பாரு. அவர் தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு. அவர் வந்தானே இன்னொருத்தர் பேசிட்டு இருந்தாலும் அவங்க அங்கிருந்து கிளம்பிடுறான். எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அங்க போயிட்டு வரேன்னு சொன்னீங்க, இங்கே போயிருந்தீங்களே, வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். நான் எங்க போனேன், நான் இங்கே தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட சொல்றாரு. இதை கேட்டேன்னு ஹீரோக்கு அப்படியே டவுட் ஆயிடுது. ஆமா நம்ம கடைக்கு வந்து துணியெல்லாம் எடுத்தீங்களா, அதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் வந்து எடுத்துறேன், அது வேற யாராச்சும் இருக்கும்பா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிடுறாரு. இதை கேட்டேன்னு ஹீரோக்கு அப்படின்னா சந்தேகம் ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது ஹீரோயின் மேல. வேகமா அங்க இருந்து நேரா வீட்டுக்கு தான் கிளம்பி வரான். ஹீரோ கோவமா வீட்டுக்கு வந்துடுறான். வந்தோடனே ஹீரோயினை தான் சத்தம் போட்டு கூப்பிட்டே வந்துட்டு இருப்பான். ஹாலில் தான் நீலாவும் உட்காந்துருப்பா. என்னாச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. ஆனா ஹீரோ எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறான். ஹீரோயினை தான் சத்தம் போட்டு கூப்பிட்டே இருப்பான். ஹீரோயின் கிச்சன்ல இருந்து அப்படியே ஹாலுக்கு வராங்க. ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க, கொஞ்சம் மொல்லமா பேசுங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறாங்க. ஆமா நீ எனக்கு தடபுடலாம் விருந்து வச்சில, அதுக்கப்புறம் பொண்ணு உடச்ச போனுக்கு புது போன் வாங்கி கொடுத்த, அதுக்கப்புறம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டின, நீயும் புது போன் மாத்திருக்க, இதுக்கெல்லாம் காசு எங்க இருந்துச்சோ
நடந்துச்சு, ஒழுங்கா உண்மை சொல்லு, நான் இப்ப வரும்போது தான் அவரை பாத்துட்டு வரேன், அவர் நம்மகிட்ட எந்த துணி எடுக்கலைங்கிற உண்மையை என்கிட்ட சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சத்தம் போட்டு பேசிட்டு இருப்பான். அப்பதான் கரெக்டா சின்ன பொண்ணு வீட்டுக்கு வரா. பார்த்தா டேபிள்ல உட்காந்து அந்த நெயில் அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்துடுறா. இது சின்ன பொண்ணு தான் பாத்துருப்பா. அப்ப அக்கா மயக்கம் போட்டு விழுந்துட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் பாப்பாங்க. வேகமா அப்படியே நெயிலாவை தூக்கிட்டு வந்து பெட்ல படுக்க வச்சிடறாங்க. சின்ன பொண்ணுகிட்ட போய் அக்காக்கு சுடுதண்ணி ரெடி பண்ணி கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுறாங்க. அவளும் தண்ணி ரெடி பண்ணி கொண்டு வரா. அப்புறம் ஹீரோ வந்து ஹீரோயினை கொஞ்சம் வெளியே வா, தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். வெளியே வந்ததுக்கப்புறம் உண்மை சொல்ல, அந்த காசு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் நடந்த உண்மையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நீங்க ஒரு பணக்காரரோட பொண்ணுக்கு பேய் ஓடிட்டு வந்தீங்களா, அந்த பொண்ணு இடத்துல நம்ம வீட்டுக்கு வந்தா, அந்த பொண்ணு தான் இந்த காசை வந்து கொடுத்துட்டு போனா, இது வந்து நாங்கள் செலுத்துற நன்றி கடனா வச்சுங்க, அங்கிள் என்னை காப்பாத்துனதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொடுத்துட்டு போனா. நம்ம குடும்பமும் அப்போ ரொம்ப வறுமையில இருந்துச்சு. அது இல்லாமல் பெரிய பொண்ணு உடச்ச ஃபோனுக்கு வேற இன்னும் ஒரு வாரத்தில் ஃபோன் வாங்கி தரணும், சின்ன பொண்ணு எக்ஸாம் ஃபீஸ் கட்டணும், இந்த பிரச்சனையெல்லாம் மனசில் வச்சு தான் அந்த காசை நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. நீ தயவு செஞ்சு மன்னிச்சுங்க, தப்பா நினைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறாங்க. ஹீரோவும் மன்னிச்சிடறான். அப்புறம் சின்ன பொண்ணு கிட்ட நீ அம்மாவே அக்காவும் பார்த்துக்கணும், கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து வேகமாக கிளம்பிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நெயில் அப்படியே மயக்கத்துல இருந்து கண்ணு முழிக்கிறா. கண்ணு முழிச்சவ ஹீரோயின்ட்ட மன்னிப்பு கேட்கறா. அம்மா என்னைய மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறா. எதுக்குமா மன்னிப்பு கேட்கறா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்கறாங்க. அம்மா நான் பிரெக்னெண்டா இருக்கேம்மா அப்படிங்கிற விஷயத்த சொல்றா. இதை கேட்ட ஹீரோயினுக்கே அப்படி அதிர்ச்சியா இருக்கு. பக்கத்துல இருக்கிற யாஷ்மிக்குமே அதிர்ச்சியா தான் இருக்கு. என்னை நீ மன்னிச்சிருமா, அவனை நான் ஒழுங்கா கவனிச்சுட்டு இருந்திருக்கணும், இது ஏன் தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றாங்க. அம்மா உங்க மேல எந்த தப்பு இல்லம்மா, இது என் மேலதான் முழுக்க முழுக்க தப்பு அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்கறா. ரெண்டு பேருடைய மாத்தி மாத்தி சமாதானம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோ நேரா கிளம்பி எங்க வந்திருப்பானா, இப்ப லாஸ்டா ஒரு பொண்ணோட வீட்டுக்கு பேய் உடனே போயிருப்பான். அந்த பொண்ணோட பேய் கூட ஓட்டி இருக்க முடியாது, அந்த பொண்ணோட வீட்டுக்கு தான் வந்து பாக்குறான். வந்து அப்படியே அங்க இருக்கிற கண்ணாடி வழியா பாக்குறான். உள்ள இருக்கிற எல்லாரும் அப்படியே ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. ஒரு வழி அப்படியே கதவு திறந்துட்டு உள்ள வந்துடுறான். வந்து பார்த்தா அந்த பொண்ணோட அப்ப அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருப்பாரு. அவர் அப்படியே தூக்கி உட்கார வைக்கிறான். என்னாச்சு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அதுக்கப்புறம் தான் அவன் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான். இந்த ஊர்லயே மிகப்பெரிய ஒரு பணக்காரன் இருப்பான்ல, அவன் பொண்ணு கூட ஹீரோ பேய் ஓட்டிருப்பான்ல, அவங்ககிட்ட தான் இவனும் வேலையை செஞ்சிருப்பான். அவர் வந்து அவங்க பொண்ணு பிறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சாத்தான் கூட ஒப்பந்தம் போட்டாரு. எனக்கு ஒரு பொண்ணு பிறந்துச்சுன்னா அந்த பொண்ணு 18 வயசு வரும்போதும் உனக்கு அந்த பொண்ணை நான் காணிக்கை ஆக்குறேன், எனக்கு அதுக்கு பதில் நிறைய காசு பணத்தை கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாத்தான்ட்ட ஒப்பந்தம் போட்டாரு. அது மூலியமா தான் ஒரு செம பெரிய பணக்காரன் ஆனாரு. அந்த காசுல எனக்கும் கொஞ்சம் கொடுத்துருந்தாரு. அந்த காசை நான் வாங்கினதுல இருந்தே என் குடும்பத்தில் இப்படிதான் நடக்குது, அதனாலதான் என் மொத்த குடும்பமே பழிஞ்சு போச்சு அப்படிங்கிற விஷயத்துல அவர் சொல்றாரு. இதை கேட்டேன்னு ஹீரோக்கு அப்படி அதிர்ச்சியா இருக்கு. ஏன்னா அந்த பணக்காரனோட பொண்ணு தானே வந்து ஹீரோட வீட்டுக்கு காசு கொடுத்துருக்கோம், அப்ப அந்த காசுல தான் நாமளும் சாப்பிட்டுருக்கோம், அப்ப நம்ம குடும்பம் அழிஞ்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறான். அப்படியே சொல்லி முடிச்சேனே கொஞ்ச நேரத்துல அந்த பொண்ணோட அப்பா இறந்து போயிட்டாரு. பக்கத்துல இருக்கிற அந்த பொண்ணு அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருக்கும். அந்த பொண்ணும் அப்படியே அந்த பொண்ணுக்குள்ள இருக்கிற சாத்தம் அப்படியே பேச ஆரம்பிக்குது. அகமத் அகமத் அடுத்து நீயும் குடும்பம் தான், மொத்தமும் அழிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பொண்ணோட உடம்புல இருக்கிற அப்படியே பேய் பேச ஆரம்பிக்குது. அப்படியே பக்கத்துல இருக்கிற கத்தி எடுத்து அப்படியே ஹீரோ குத்த வரும். ஹீரோ ஒரு வழியா அந்த கத்தியை தடுத்துறான். தடுத்து அந்த கத்தியை பிடிங்க தூரமா போட்டு அந்த பொண்ணோட நெத்தியில கைச்சோடைய மந்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். இனிமேட்டு நீ என்ன மந்திரம் சொன்னாலும் அது பலிக்காது, என்னை உன்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேய் ஒரு மாதிரி ஆக்ரோஷமா நடந்துக்க ஆரம்பிக்குது. அவனும் முடிஞ்ச அளவுக்கு அப்படி தலையில கை வச்சு மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கான். என்னதான் வந்து நாங்க அந்த காசை சாப்பிட்டு அங்க தெரியாம பண்ணுது, அதனால நல்லா கண்டிப்பா எங்களை மன்னிச்சிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து மந்திரவாதியில சொல்லிட்டு இருப்பான். ஒரு வழியா அந்த பேய் அப்படி அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள இருந்து போயிடுது. ஆனா அந்த பொண்ணு பாவம் இறந்து போயிடுது. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அடுத்து அந்த பேய் வந்து நம்ம குடும்பத்தை தானே பழி வாங்கன்னு சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்க இருந்து வீட்டுக்கு ஓட ஆரம்பிக்கிறான். இதே டைம்ல ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அப்படியே ஹால்ல உட்காந்து ஓச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா பொண்ணு பிரெக்னன்ட் விஷயத்த சொல்லியிருப்பாள், அதை பத்தி அப்படியே ஓச்சிட்டு இருப்பாங்க. ரூம்குள்ள வந்து அக்காவும் தங்கச்சி உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினுக்கு பின்னாடி வந்து யாரோ பேசுற மாதிரி சத்தம் கேட்கும். இதெல்லாம் உன்னோட தப்பு தான் ஸ்ரீ அப்படிங்கிற சத்தம் கேட்கும். என்னடா எங்க இருக்கிற சத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்ப்பாங்க. பார்த்தா பின்னாடி யாருமே இருக்க மாட்டாங்க. சரி யாரு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி திரும்புவாங்க பாருங்க. அப்ப மூச்சுக்கு நேரம் க்ளோஸ் அப்படியே அந்த பேய் வந்து நிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயப்படுத்துது. இதை பார்த்தா ஹீரோயின் வீச்சுன்னு ஒரு கத்த ஆரம்பிச்சிடறாங்க. இந்த சத்தத்தை கேட்ட ரெண்டு பொண்ணுங்களும் வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து பார்த்தா இப்ப ஹீரோயின் அப்படி திரும்பி தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. அம்மா அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு தான் வந்துட்டு இருப்பாங்க. யாஸ்மின் நெய்லா இன்னைக்கு நீங்க இறக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அப்படியே ரெண்டு பொண்ணுங்களையும் பாப்பாங்க பாருங்க. கண்ணு ஃபுல்லா அப்படி வெள்ளை கலர்ல இருக்கும். இதை பார்த்த பொண்ணுங்க பயந்துருச்சு, சரி வீட்டு விட்டு வேகமா வெளியே ஓடில அப்படின்னு சொல்லிட்டு கதை விட்டு ஓடி வர பாப்பாங்க. வேகமா ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அப்ப வந்து நெய்லோட வயிற்று இருக்கிற கருவை அப்படியே உயிரோட அப்படியே கொடூரமா வயிற்றுக்குள்ளேயே சாகடிச்சிருது. அப்படியே கீழே ஃபுல்லா பிளட்டா நெய்லா கால் வந்து வலிஞ்சிட்டு வரும். இதை பார்த்தா நெய்ல அப்படியே பயங்கரமா பயப்படுறா. யாஸ்மின் போய் கதவை தட்டி திறந்துட்டு அக்காவையும் கூட்டிட்டு போயிடலான்னு சொல்லி கதை விட்ட போவா. பார்த்தா அவனால கதவை திறக்கவே முடியாது. பேயோட சக்தியை பயன்படுத்தி கதவையும் லாக் பண்ணிடும். நெய்லா வலி தாங்க முடியும் கத்த ஆரம்பிக்கிறா. அதுக்கப்புறம் அப்படியே கையில கத்திகள் எடுத்து ரெண்டு பேத்தி குத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா இந்த பேய் வந்துட்டு இருக்கும். நெய்லா பக்கத்துல ஒரு ஸ்டூல் இருக்கும். அதை எடுத்து அப்படியே அந்த பேயோட மூஞ்சில அடிச்சிடறா. பொட்டுன்னு அடிபட்டு கீழே விழுந்துருது. அந்த பேய் தூரமா நின்று அம்மா அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கூப்பிடுவாங்க. சடனா அந்த பேய் அப்படி வந்து உட்காருது. உங்க அம்மா ஏற்கனவே செத்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு எகிரி வந்து அப்படியே நெய்லாவை பிடிச்சிரும். நெய்லாவை படுக்க வச்சு வயிற்றுல அப்படியே அந்த கத்திரிக்கோள் வச்சு நச்சு நச்சு நச்சுன்னு இறக்கி கொடூரமா சாகடிச்சு. அந்த பக்கம் யாஸ்மின் எவ்வளவு கதவை திறக்கலாம் ட்ரை பண்ணுவாங்கனால திறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் அப்படியே யாஸ்மினுக்கு பக்கத்துல வருது. வந்து அப்படியே
போய் கத்திக்குள்ள ஷோல்டர்ல இறக்கிட்டு, கவலைப்படாத, உன்னை அவ்வளவு சீக்கிரத்துல நான் சாகடிச்சிட மாட்டேன், நீ எனக்கு இன்னும் தேவைப்படுவ அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கோம். அது கரெக்டா ஹீரோ வீட்டுக்கு வெளியே ஓடி வந்துட்டு இருப்பான். அவன் ஓடி வர சத்தத்தை பொண்ணுக்கு கேட்டுறது. உடனே இந்த பேயை பிடிச்சி தள்ளி விட்டுறா யாஸ்மின். அவனும் கதை உடச்சிட்டு உள்ள வந்துடுறான். உள்ள வந்து பார்த்தா அப்படியே பெரிய பொண்ணு கொடூரமா இறந்து போய் கிடக்குறா. அவளோட உடம்ப கட்டி பிடிச்சிட்டு கதறான். அதுக்கப்புறம் சின்ன பொண்ணுகிட்ட வரான். பார்த்தா ஷோல்டர்ல கத்திரிக்கோளை இறங்கி இருக்கும். அது ஒரு வழியா புடிங்கி எடுத்துறான். அதுக்கப்புறம் வேகமா அந்த பொண்டாட்டி உடம்புல தான் இப்ப பேய் இருக்கு. அப்படியே போய் பொண்டாட்டி கீழே படுக்கச்சு அப்படியே கத்தி வச்சு நச்சுன்னு இறக்கி கொடூரமா அதே இடத்துல பொண்டாட்டியை சாகடிச்சிடறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பொண்டாட்டி கொன்ன கேஸ்ல அரெஸ்ட் பண்ணி ஜெயில போட்டுறாங்க. இந்த சீன் தான் நமக்கு படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே காமிச்சிருப்பாங்க. ஹீரோ ஜெயில இருக்க மாதிரி. உன்னை பார்க்க விசிட்டர்ஸ் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜெயிலர் சொல்றாரு. அவனும் பார்க்க வந்து பாறான். யாரு வந்திருப்பாங்கன்னா யாஸ்மின் தான் பார்க்க வந்திருப்பா. அப்பா எப்படிப்பா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கேட்கறான். நல்லா இருக்கம்மா, நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்பா நான் ஹைஸ்கூல் போயிட்டேன்ப்பா இப்ப அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சொல்றா. என்னை மன்னிச்சிருமா, உன்னை ஃபர்ஸ்ட் இயர் நான் ஸ்கூல்ல கொண்டு வந்து விடுறதுக்கு இப்ப நான் இல்லாம போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். பரவாயில்லப்பா, நீ சீக்கிரம் வெளியே வந்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு சமாதானம் சொல்லிட்டு இருப்பா. நீ மன்னிச்சிருமா, நம்ம குடும்பம் இப்படி போனதுக்கு நான் தான் காரணம், இப்ப பாத்தீங்கன்னா நீ தனியா கஷ்டப்படுறீல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். கொலப்படாதீங்க, சீக்கிரம் வெளியே நீங்க வந்துருவீங்க, நம்ம 2 பேரும் ஒரே வீட்டா சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு ஆறுதல் சொல்றா. சரிம்மா டைம் முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அப்படியே நடந்து போயிட்டு இருப்பான். அகமத் அப்படிங்கிற சத்தம் கேக்குது. என்னன்னு பாட்டா அந்த பேய்னா செத்து போயிருக்காரு. மறுபடியும் அந்த சின்ன பொண்ணோட உடம்புக்குள்ளதான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி உன் குடும்பத்தை முழுசா பழி வாங்கிட்டேன்ல, பார்த்தையா, இப்ப நீ தனியா இருக்க, உன் சின்ன பொண்ணினா பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லும். ஆனா ஹீரோ திரும்பி சின்ன பொண்ணை கூட பாத்துக்க மாட்டான். அல்லாஹ்க்கு மீறி சக்தி எதுவுமே கிடையாது, கண்டிப்பா அல்லாஹ் என் சின்ன பொண்ணை காப்பாத்துவாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிடுறான். அப்படியே இதோட இந்த படத்தையும் முடிச்சிடுறாங்க. பாய் பாய் மக்களே. மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோவை மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும். நன்றி.